உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கடந்த சில வாரங்களாக நாம் கிறிஸ்துவின் அன்பை குறித்து தியானிக்க ஆரம்பித்தோம். ஏன்னா இந்த கிறிஸ்துவின் அன்பு, அவருடைய அன்பை நம்மளால் அவர் தன்னையே சிலுவையில் ஒப்பு கொடுத்ததின் மூலமாக நம்ம அவருடைய அன்பை ஓரளவு புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அவருடைய அன்பு அது அளவு கடந்த அன்பாக இருக்கிறது. அதை புரிந்து கொள்வதற்கு நம்முடைய வாழ்நாள் பத்தாது. அதை தான் நம்ம கடந்த பல வாரங்களாக பேசிக்கொண்டு வருகிறோம். அதனால தான் நம்ம எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு அழகான ஜெபத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். என்னன்னா, கிறிஸ்துவினுடைய அன்பின் நீளமும் அகலமும் ஆழமும் இன்னதென்பதை புரிந்து கொள்வதற்கு பிதாவாகிய தேவன் நமக்கு பிரகாசமான மனக்கண்களை திறந்தள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி, அதற்காக நாம் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு அப்பேற்பட்ட ஒரு ஜெபத்தை அந்த எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். மிகவும் முக்கியமான ஒரு ஜெபம். ஏன்னா அவருடைய அன்பு அதை நம்மளால் அளக்கவே முடியாது. அளவு கடந்த ஒரு அன்பாக இருக்கிறது. அதை நாம் வாழ்நாள் முழுசும் நம்ம ஆராய்ந்து கொண்டே இருக்க முடியும். வாழ்நாள் முழுசும் ஆராய்ந்தாலும் நமக்கு அவருடைய அன்பின் வித்தியாசமான கோணங்களை நம்மளால் புரிந்து கொண்டே இருக்க முடியும். இப்போ அவர் நமக்கு பாராட்டின அன்பு மிகவும் பெரியது. ஏன்னா விழுந்து போன நமக்கு மீண்டும் தேவனோடு ஒப்புரவை கொடுக்கவும், தேவனுக்கோடு ஐக்கியத்தை ஏற்படுத்தவும், மரித்த நம்மை நித்திய ஜீவன் உள்ளவர்களாக மாற்றுவதற்காகவும் பிதாவானவர் தம்முடைய சொந்த குமாரனையே நமக்காக பூமிக்கு அனுப்பியிருக்கிறார். இது அவருடைய அன்பு. இந்த அன்பை நம்ம இவ்வளவு நாள் சத்தியத்தை அறிந்ததுனால ஓரளவு புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் நாம் எப்படி தேவனிடத்தில் அன்பு செலுத்துவது? ஏன்னா தேவன் நமக்கு கொடுத்த கற்பனை இது. கடந்த வாரம் நம்ம பார்த்தபோது இது பழைய ஏற்பாட்டிலே அந்த கற்பனையை அதே வரிகளின் மூலமாக கொடுத்திருக்கிறார். நம்முடைய தேவனை நம்முடைய முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். அதே போல் உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசிக்க வேண்டும். இதுதான் முழு வேதாகமத்தின் முழு சுருக்கமும் இந்த இரண்டே கற்பனைகளில் அடங்கியிருக்கிறது. கிறிஸ்துவானவர் இந்த கற்பனையை போதித்தப்ப நம்ம கடந்த வாரம் பார்த்தபோது இது புதிய கற்பனை அல்ல, இது பழைய ஏற்பாட்டிலேயே கொடுக்கப்பட்ட கற்பனையாக இருக்கிறது. அதற்கு ஒரு உதாரணம் தான் நம்ம யோசேப்பை குறித்து நம்ம பார்த்தோம். அதாவது உலக பிரகாரமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தேவன் கொடுத்த, அவரை வளர்ப்பதற்காக கொடுத்த தகப்பனாகிய யோசேப்பை குறித்து பார்த்தோம். அவர் என்னதான் பழைய ஏற்பாட்டு நபராக இருந்தாலும் பழைய ஏற்பாட்டின்படி அவர் மரியாதை என்ன வேணாலும் தண்டிச்சிருக்கலாம். ஏன்னா பழைய ஏற்பாட்டின்படி ஒரு ஸ்திரீ அந்த விபச்சாரத்திற்கான அடையாளம் வெளியிலேயே தெரியுது. ஏன்னா அந்த மரியாள் கர்ப்பம் தரித்து காணப்படுகிறாள். இன்னும் புருஷனை அறியாமல் இருக்கிறார்கள். இருவரும் ஒருவருக்கொருவர் நிச்சயிக்கப்பட்டு தான் இருக்கிறார்கள். அப்போ அந்த அடையாளம் வெளியரங்கமாக தெரியுது. அப்போ யோசேப்பு என்ன தண்டனை வேணாலும் கொடுத்திருக்கலாம். பழைய ஏற்பாட்டின்படி அப்பேற்பட்ட ஸ்திரீ அவள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். அதுதான் மோசேயின் மூலமாக தேவன் கொடுத்த நியாயப்பிரமாணத்தின்படி கிடைக்கக்கூடிய தண்டனை. ஒருவேளை யோசேப்பு அந்த பிரமாணத்தை பின்பற்றி இருப்பார் என்றால் அதை ஆசாரியனுக்கு கொண்டு இந்த ஸ்திரீ எனக்கு நியமிக்கப்பட்டு தான் இருக்கிறாள், நான் இன்னும் கூடி வரவே இல்லை, ஆனால் அதற்கான அந்த விபச்சாரத்திற்கான அடையாளம் வெளியரங்கமாக தெரிகிறதே அப்படின்னு சொல்லி குற்றப்படுத்தி அங்கேயே தண்டனை வாங்கி கொடுத்துருக்க முடியும். ஆனால் யோசேப்பு அதை செய்யவில்லை. அவர் அதே பழைய ஏற்பாட்டிலே மோசே கொடுத்த
பிரமாணங்கள்லேயே அந்த அன்பின் பிரமாணம் இருக்குது. அந்த அன்பின் பிரமாணத்தின்படி தான் அவர் நடந்து கொண்டார். உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி, அதனால் என்ன பண்ணுறாரு, அவரை வெளியரங்கமாக அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட மனதாய் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த யோசேப்பினுடைய உத்தமத்தையும் அவருடைய நீதியின் குணத்தையும் வெளிப்படுத்துவதற்கு அங்கே நம்ம பார்க்குறோம். வசனம் அப்படி கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அப்போ என்னதான் பழைய ஏற்பாடு நம்ம பார்க்குறப்ப அவ்வளவு கற்பனைகள் நிறைந்ததாக இருந்தாலும் அந்த கற்பனைகளின் சுருக்கமும் எங்கே தான் முடியுதுன்னா அந்த அன்பு, தேவனிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும், பிறனிடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும், அப்படின்னு அந்த இரண்டே கற்பனைகளில் தான் அடங்கியிருக்கு. அதுவும் பழைய ஏற்பாட்டிலே தான் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த ஜனங்கள்லேயும் சிலர் தேவனுடைய உண்மையான மனதை புரிந்து கொண்டு அதன்படி வாழ்ந்திருக்கிறார்கள். அதற்கு ஒரு உதாரணம் தான் யோசேப்பு. இன்னொருத்தர் தாவீது. அப்போ பழைய ஏற்பாட்டு அந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் அந்த அந்த தேவனுடைய உண்மையான மனதை புரிந்ததுனால அந்த கற்பனைகளின்படி வாழ்ந்திருக்கிறார்கள். இப்போ தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும்ன்றது ரொம்ப முக்கியமானது. ஆனால் இதில் நிறையா பிரச்சனைகள் நம்ம அன்றாட வாழ்க்கையில் பார்க்குறோம். தேவனுடைய நோக்கமே நம்ம பல முறை நம்ம புரிந்து கொள்ளாமல் போய்விடுகிறோம். நம்மளுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன அப்படின்னா, பல நேரங்களில் நம்மளுடைய குறிக்கோள் உலக பிரகாரமாகவே போயிடுது. தேவனை நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுட்டோம், நம்ம கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம், அவர் தான் பாவங்களுக்கு மரித்தார், என்னுடைய பாவங்களை கல்வாரி சிலுவையில் சுமந்தார், இரத்தம் சிந்தினார், அவருடைய இரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டு இருக்கிறேன் அப்படின்றதை விசுவாசிக்கிறோம். அதை விசுவாசித்தோன்னே ரட்சிக்கப்பட்டுட்டோன்னு சொல்லி அந்த முதல் நிலையிலேயே நம்ம இருந்து விடுகிறோம். அதற்கப்புறம் நம்ம அதற்கப்புறம் தான் ஒரு ஓட்டமே நமக்கு ஆரம்பிக்குது. அதற்கப்புறம் தான் இந்த கிறிஸ்தவ ஓட்டம், கிறிஸ்தவ ஜீவியம்னு ஒரு புதிய வாழ்க்கைன்றது ஒன்று ஆரம்பிக்கிறது. ஆனால் நம்ம பல நேரங்களில் நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுட்டேன், ரட்சிக்கப்பட்டுட்டேன், எனக்கு இப்போ லைசன்ஸ் கிடச்சிருச்சு, ஒரு முறை எனக்கு இந்த லைசன்ஸ் கிடச்சிருச்சுன்னா இது தவறியே போயிடாது, நான் அவ்வளோதான், மறிச்சேன்னா பரலோகத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு அது ஒரு கேரண்டி கிடையாது. ஏன்னா நமக்கு ஒரு கிறிஸ்தவ ஜீவியம்னு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, கிறிஸ்தவ ஓட்டம்ன்றத ஒரு வாழ்க்கை இருக்கிறது. நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது அது முதல் புள்ளி தான். ஆனால் அதற்கப்புறம் இன்னும் பல படிகள் இருக்குது. அந்த படிகள் ஒவ்வொன்றையும் நம்ம கடந்து போகணும். நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்மளுடைய யோசனை எப்படி இருக்குதுன்னா, நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை நல்ல முறையில் இருக்கணும், எல்லா விதமான நன்மைகளையும் பெற்றுக்கொண்டு ஆபிரகாமை போல நிறைவாக வாழணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்துக்குள்ளே வந்துடுறோம். ஆனால் இந்த ஆபிரகாமுடைய விசுவாசம் இருக்கிறதே, அவர் எந்த வழியில் வந்திருக்கிறாருன்றது பல நேரங்களில் தவற விடுறோம். ஏன்னா ஆபிரகாம் செழிப்பாக இருந்தார் அப்படின்ற அது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் கடந்து வந்த பாதைகளை நம்ம பார்க்கணும். இடையில அவருக்கு ஒரு சோதனை வந்தது, எல்லாருக்கும் தெரிந்த சோதனை தான். ஈசாக்கை பலி செலுத்தும்படியான ஒரு சூழ்நிலை வந்தது. அதற்கு அவர் அந்த விசுவாசத்திற்கு எப்படி கீழ்ப்படிந்தார்ன்றது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு தருணம் வர்றப்ப நம்மளுடைய எண்ணங்கள் என்னன்னா, ஆண்டவர் எப்பொழுதும் கொடுப்பதற்காக தான் வந்திருக்கிற, அவருடைய வேலையே கொடுத்து கொண்டிருக்கணும், நமக்கு தேவையானதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் தேவன், அவர் எப்பொழுதும் நம்ம கிட்ட இருந்து எதையும் எடுக்க மாட்டார் அப்படின்ற ஒரு எண்ணம் பரவலாக இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தில் நமக்கு இருக்குது. அதாவது ஆண்டவர் எப்பொழுதும் நமக்கு சுகம் வேணும்னா சுகத்தை அவர் தர வேண்டும், பொருளாதார தேவை வேணும்னா பொருளாதார தேவைகளை சந்திக்க வேண்டும், நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்ததுன்னா பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் அப்படின்ற இந்த எண்ணங்கள் மாத்திரம்தான் இருக்குது. ஆண்டவர் புதுசாக, அதாவது இந்த பிரச்சனைகளை அவர்
இந்த பிரச்சனைகள்ன்றது நம்ம வாழ்க்கையோட ஒன்றோடு ஒன்று ஒன்றி இருக்குது. அதை நம்ம என்றைக்கும் மறந்து விடக்கூடாது. ஆபிரகாமை குறித்து நம்ம பேசிக்கொண்டே இருந்தாலும் ஈசாக்கை கொடுத்தவர் திரும்ப ஈசாக்கை எடுக்கிறதற்கும் அவர் ஆபிரகாம்கிட்ட பேசினப்ப ஆபிரகாம் இவ்வளோ நேரம் தேவன் என்கிட்ட பேசினாரு, ஆபிரகாமை கொடுப்பேன், எனக்கு வாக்குத்தத்தம் உள்ள சந்ததி பறக்கும்னு சொன்ன ஆண்டவர் எப்படி திரும்ப அவரை கொடுக்கும்படியாக அவரை பலியிடும்படியாக கேட்பாரு அப்படின்னு சொல்லி அவர் சந்தேகிக்கவில்லை. ஆனால் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் எல்லாத்தையும் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, அதாவது நமக்கு சாதகமாக முற்போக்காக நடக்கக்கூடியதெல்லாம், பாசிட்டிவாக நடக்கக்கூடியதெல்லாம் தேவனால் வருது. ஏதாவது ஒரு விஷயங்கள் தவற விடும்போது, ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய முடிவுகள் நடைபெறாத போது, இது எல்லாமே தேவனால் உண்டானதல்ல, இது எல்லாமே பிசாசினால் உண்டாகிறது அப்படின்றது தான் நம்மளுடைய பெரும்பான்மையான எண்ணங்களும் பெரும்பான்மையான சிந்தனையுமா இருக்குது. இது ஆபிரகாமுடைய வாழ்க்கையே ஒரு பெரிய உதாரணம். அப்போ ஆபிரகாமுக்கு தேவன் எப்படி ஈசாக்கை கொடுத்தாரோ, ஈசாக்கை எடுப்பதற்கும் அவர் சித்தமுள்ளவராக தான் இருந்தார். அதனால தான் கேட்டப்ப அவருடைய விசுவாசத்திற்கு அங்கே ஒரு சோதனை வந்தது. அப்போ அந்த சோதனையை அவர் என்ன பண்ணுறாரு, இது தேவனிடத்திலிருந்து வந்த சத்தம் தான் அப்படின்றதை அவர் முழு நிச்சயமாக உணர்ந்து ஈசாக்கை பலியிடுவதற்கு அங்கே முன்னாடி வர்றாரு. அங்கே பலியிடுவதற்கும் அவரை கூட்டிகிட்டு வர்றாரு. இது ரொம்ப அவருடைய விசுவாசம் இதில் தான் இருக்குது. அதாவது தேவனை அவர் முழுமையாக விசுவாசித்தார். அவர் எது சொன்னாலும் அதற்கு அப்படியே செவி சாய்க்கிறது தான் விசுவாசம். அவர் கொடுக்கவும் செய்வார். அவர் அந்த இடத்துல ஒரு சோதனையும் அங்கே வைக்கிறாரு. அந்த சோதனைக்கும் அவர் ஆபிரகாம் கீழ்ப்படிந்ததுனால தான் ஆபிரகாமுடைய விசுவாசம் பெரிய விசுவாசம் அப்படின்னு சொல்லி பேசிக்கொண்டு இருக்கிறோம். ஆபிரகாம் அதனால தான் அவர் விசுவாசத்திற்கு தகப்பன். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள் அப்படின்னு வந்துருச்சுன்னா உடனே நம்ம வேறு விதமாக எடுத்துக்கிறோம். இது பிசாசனால தான் உண்டாச்சு, இது எல்லாமே ஏன் தேவன் இதை அனுமதிக்கிறார், தேவன் ஏன் இப்பேற்பட்ட ஒரு நெருக்கடியில் என்னை கொண்டு போய் விடுகிறார், ஏன் எனக்கு இந்த இடத்துல அடிபட்டுச்சு அப்படின்றத நம்ம பல நேரங்களில் ஏதோ இது எல்லாமே தற்செயலாக நடந்தது அப்படின்னு சொல்லி நடந்துக்கிறோம். கிடையாது. நம்மள கிறிஸ்தவ வாழ்க்கையில் எதுவுமே தற்செயலான காரியம் அல்ல. எல்லாவற்றிற்கும் தேவனுடைய திட்டங்கள் அங்கே இருக்கிறது. அவருடைய தீர்மானத்தின்படி நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியங்களும் நடைபெறுது. அதன் மூலமாக நம்ம தேவனுடைய காரியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். நான் ஏற்கனவே ஆரம்பித்த போது சொன்னேன், நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை, அதாவது ரட்சிக்கப்பட்டுட்டோம், அதற்கப்புறம் நம்ம வாழ்க்கை ஒரு எல்லா விதமான நன்மைகளும் நிறைந்த வாழ்க்கைக்கு மாறி போவது தான் கிறிஸ்தவ ஜீவியம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் வேத வாக்கியம் ரொம்ப முக்கியமானதை சொல்லுகிறது. அதாவது இந்த கிறிஸ்தவின் நோக்கம், அதாவது கிறிஸ்தவ ஜீவியத்தின் நோக்கமே என்னன்னா ஒரே ஒரு நோக்கம்தான். அது அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே ரோமருக்கு எழுதின நிருபத்தில் எழுதுகிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 8:28, 29, 30 இதுதான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் கிறிஸ்தவ ஜீவியத்திற்கும் நம்ம எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழணுன்றது தேவனுடைய பூரணமான நோக்கமும் பூரணமான சித்தமுமாக இருக்கிறது. இதை எடுத்து வாசிக்கலாம்.
29வது வசனத்தில் நாம் படைக்கப்பட்டதின் நோக்கம், கிறிஸ்தவ ஜீவியத்திற்கு அழைக்கப்பட்டதின் நோக்கம், நாம் கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்ளப்பட்டதின் நோக்கத்தை நம்ம இந்த இடத்துல அறிஞ்சிக்க முடியுது. என்ன சொல்லுகிறார்னா, தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். அதாவது நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுட்டேன், அதுக்கப்புறம் நம்ம இஷ்டப்படி வாழ்கிறதல்ல. நாம் எப்படி கிறிஸ்துவுக்குள்ளாக வந்தோமோ அதற்கப்புறம் எப்படி நம்ம வாழணும், நம்மளுடைய வாழ்க்கையின் முழு நோக்கமும் முழு திட்டமும் எதுவாக இருக்கணும்னா, கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு நம்மை முன்குறித்திருக்கிறார். அதாவது கிறிஸ்து இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தாரோ அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்காக தான் நம்ம ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டிருக்கிறார், அழைத்திருக்கிறார், அந்த பரிசுத்த வாழ்க்கைக்கு அழைத்திருக்கிறார், தம்முடைய ராஜ்யத்திற்கு நம்மை உட்படுத்தி இருக்கிறார், நம்மை அதற்காக தான் நீதிமானாக்கி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய சாயலை நாம் பெற்றுக்கொள்வதற்காக நம்மை மகிமையும் படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி 30வது வசனத்தில் பார்க்குறோம். அப்போ இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையின் முழு நோக்கமும் ஒன்றே ஒன்று தான். என்னன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் கிறிஸ்து பூரணராக வெளிப்பட வேண்டும், கிறிஸ்துவின் குணங்கள் பூரணமாக வெளிப்படணும். இது ஒன்று தான் முழு நோக்கம். நம்ம கடைசியில் தேவன் இப்படி தான் நம்மளை பார்க்க போகிறார். கிறிஸ்துவின் குணாதிசயங்களில் எவ்வளவு குணாதிசயங்களில் நம்ம எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறோம், கிறிஸ்துவின் சாயலை எந்த அளவுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறோம். இந்த கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்துவதில் நம்ம பிள்ளைகளை போல் இருக்கிறோமா, இல்லை வாலிபர்கள் அளவுக்கு வளர்ந்துருக்கோமா, இல்லை பூரண புருஷராக இருக்கிற மாதிரி ஒரு முதிர்ச்சியான அளவில் இருந்திருக்கோம். வளர்ச்சிகளில் வித்தியாசங்கள் இருக்கிறது. இந்த ஒவ்வொரு கிறிஸ்தவர் வளர்ச்சியும் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு வகையில் நம்ம வளர்ந்துருக்கணும். நம்ம வாலிப அளவு வளர்ந்துருக்கலாம், ஆனால் வாலிபர்களாக இருந்தோன்னா பூரண புருஷர் ஆகிற வரைக்கும் வளர வேண்டும். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் வளர்ச்சிகளில் வித்தியாசம் இருக்குது. ஆனால் அந்தந்த எப்படி நம்ம இந்த உலக வாழ்க்கையில் 10 வயசு பையனுக்கு எந்த அளவுக்கு அவன் நடந்து கொள்வானோ அந்த அளவுக்கு அந்த வளர்ச்சி இருக்கணும். அந்த வளர்ச்சியில் குறைவு இருந்ததுன்னா நம்ம டாக்டர்கிட்ட கொண்டு போகிறோம், ஏதாவது மன ரீதியான ஆலோசனைகளை பெற்றுக்கொள்கிறோம். 20 வயசு வளர்ச்சினா அந்த வளர்ச்சிக்கு ஏற்றவாறு அவங்களுக்கு இருக்க வேண்டும். 50 வயசு முதிர்ச்சினா அதற்கேற்ற முதிர்ச்சி அவர்களுக்கு இருக்க வேண்டும். இதில் எதுவும் குறைவுகள் இருந்ததுன்னா அது எப்பொழுதும் ஒரு கஷ்டமாக தான் இருக்கும். அதே போல் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இந்த வாழ்க்கையில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது ஒரு பக்கமாக இருந்தாலும், இதற்கப்புறம் ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்தை ஓட ஆரம்பிக்கிறோம். இதில் எது அளவுகோல், நம்ம வாழ்க்கையின் அளவுகோல் எது, எந்த அளவை வைத்து அளக்கப் போகிறார்னா கிறிஸ்து தான் அந்த அளவுகோல். நம்ம கிறிஸ்துவின் சாயலில் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறோம், எந்த அளவுக்கு முதிர்ச்சி ஆகியிருக்கிறோம், இதுதான் அந்த அளவுகோலாக இருக்கிறது. தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு நம்மை முன்குறித்தது மாத்திரமல்ல, அழைத்திருக்கிறார். நம்மை நீதிமான்களாக்கி தகுதிப்படுத்தி மகிமையும் படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்போ இதுதான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையின் ரொம்ப முக்கியமான நோக்கம். இந்த ஒரு நோக்கத்திற்காக தான் நம்ம இந்த பூமியில் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். கிறிஸ்துவை நம்ம வாழ்க்கையில், கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது நம்ம தனிப்பட்ட முறையில் இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு இடத்துல வேலை செய்துட்டு இருக்கோம். சிலர் ஆசிரியராக வேலை செய்வாங்க, சிலர் ஆஃபீஸில் வேலை செய்வாங்க. ஆனால் அந்தந்த இடத்துல நம்ம கிறிஸ்துவை வெளிக்காட்ட வேண்டும். எப்படி வெளிக்காட்ட வேண்டும்னா, கனிகளில் இருந்து நம்ம வெளிப்படுத்த வேண்டும். அவர்களோடு அன்பாக பேச வேண்டும், அவர்களோடு பொறுமையாக அவர்களை பேசுவதை கேட்க வேண்டும், பொறுமையாக அவர்களுக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும், நீதிய சாந்தத்தோடு நம்ம அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்கள் செய்யும் தவறுகளை நாம் மன்னிக்க வேண்டும். ஏன்னா பிதாவானவர் எப்படி அவர் பூரண சர்க்குணராக இருந்தாரோ, கிறிஸ்துவானவர் எப்படி இந்த பூமியில் ஒவ்வொருத்தரையும் மன்னித்து கொண்டிருந்தாரோ, அதே போல் அவர்கள்
விழுந்து போன மனிதர்கள், வெளியே இருக்கக்கூடியவர்கள்லாம் விழுந்து போன மனிதர்கள். அந்த விழுந்து போன மனிதர்கள்கிட்ட அந்த விழுந்து போன சுவாபம் தான் இருக்கும், ஜென்ம சுவாபம் தான் இருக்கும், இந்த உலகத்துக்குரிய சுவாபங்கள் தான் இருக்கும். அவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய நம்ம கிறிஸ்துவின் குணாதிசயங்களை அவர்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அன்போடு இருக்க வேண்டும், நீடிய தயவோடு, பொறுமையோடு, சாந்தத்தோடு அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ இதுதான் இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழும்படியாக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நம்ம ஒவ்வொருவரையும் இப்படி தான் அழைத்திருக்கிறார். ஆனால் பல நேரங்களில் என்னன்னா, நம்ம இந்த தேவனுடைய நோக்கத்தை தவற விட்டுட்டு நம்முடைய இஷ்டப்படி தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய தேவைகளுக்கு தான் தேவனை தேடிக்கொண்டு இருக்கிறோமே தவிர, இப்பேற்பட்ட அதாவது கிறிஸ்துவின் அன்பை நம்ம முழுமையாக புரிந்து கொண்டிருந்தா, கிறிஸ்துவை நம்ம பூரணமாக புரிந்து கொண்டிருந்தா, கண்டிப்பாக இப்பேற்பட்ட காரியங்களை தான் நம்ம தேவன்கிட்ட கேட்போமே தவிர மற்றவைகளை நம்ம அதிகமாக அதன் மேலே நம்ம வாஞ்சை போய்விடாது. இந்த சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு யார் நமக்கு உதவி செய்கிறார்னா, ஆவியானவர் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். அதுதான் 27வது வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சின்னை இன்னதென்று அறிவார். அதாவது ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டதின் காரணமே என்னன்னா, கிறிஸ்துவின் குணங்கள் நமக்கு பூரணமாக வெளிப்படுவதற்காக ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அப்போ நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அந்த சூழ்நிலையிலேயே ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் இந்த நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தில் பல நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஆவியானவருடைய நேரம் வெறும் ஆராதனை நேரத்தில் தான் ஆவியானவர் நம்ம இடத்துல செயல்படுகிறார். மற்ற நேரங்களில் ஆவியானவர் இருக்கிறதே நம்ம பல நேரங்களில் உணர்றது கிடையாது. ஆவியானவர் பழைய ஏற்பாட்டு காலத்துக்கும் புதிய ஏற்பாட்டு காலத்துக்கும் இருக்கக்கூடிய பெரிய வித்தியாசமே இதுதான். ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம மோசேயை குறித்து பார்க்குறோம். பழைய ஏற்பாட்டில் பல தீர்க்கதரிசிகளை குறித்து பார்க்குறோம். ஏசாயா, எரேமியா, இந்த தீர்க்க தரிசன புஸ்தகங்களுக்கெல்லாம் நம்ம வாசிக்கும் போது அப்போது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அப்படின்னு சொல்லி அப்படி தான் அந்த தீர்க்க தரிசன வசனங்கள்லாம் ஆரம்பிக்கும். அப்போ என்னன்னா, ஆவியானவர் நிரந்தரமாக அங்கே மனிதர்கள்கிட்ட இல்லை. ஆவியானவர் நிரந்தரமாக அந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு மத்தியில் இல்லை. அப்பப்போ அவ்வப்போது அவர்கள் மேலே இறங்கி அங்கே தேவனுடைய கிரியைகள் நடைபெறும். அப்பப்போ தேவனுடைய வார்த்தை உண்டாகி அவர்கள் இந்த தீர்க்க தரிசன வசனங்களை அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டில் அப்படி தான் இருந்தது. அவ்வப்போது ஆவியானவர் அங்கே இறங்குவார், அவர்கள் மேல் இறங்கி அந்த கிரியைகளை அவர்கள் செய்வார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி கிடையாது. புதிய ஏற்பாட்டில் தேவன் மிகுந்த கிருபையுள்ளவராக இருந்து இந்த வசனங்களை நம் இருதயத்தில் எழுதி வைத்து இந்த வசனங்களை எப்பொழுதும் நினைப்பூட்டும்படியாக பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஆவியானவர் நம் உள்ளத்தில் எப்பொழுதும் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். வெறும் ஆலயத்தில் நம்ம இருக்கக்கூடிய நேரத்தில் மாத்திரமல்ல, அந்த ஆராதனை நேரத்தில் மாத்திரமல்ல, நாம் வெளியில் நடந்து கொண்டு இருக்கும் போதும், நம்ம வீட்டில் படுத்திருக்கும் போதும், நம்ம மற்றவர்களோடு பேசக்கூடிய அந்த நேரத்திலையும் எப்பொழுதும் ஆவியானவர் நம்முள்ளத்தில் தான் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய வேலையே என்னன்னா, நம்மை கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாகுவதற்காக அவர் நம்மை வழிநடத்தி கொண்டே இருக்கிறார். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஏற்கனவே நான் சொன்னபடி 2 அம்சம் இருக்குது. ஒரு வசனம் என்ன நமக்கு சொல்லுகிறதுனா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் சொல்லுது. அப்போ இன்னொரு வசனம் என்ன சொல்லுகிறதுனா, இடுக்கமான வாசல் வழியே பிரவேசிக்க நம்ம முயற்சி எடுக்கணும். கேட்டுக்கு போகிற வாசல் அகலமாய் இருக்கிறது, அது வழி விசாலமாய் இருக்கிறது. ஆனால் ஜீவன்னா அது கிறிஸ்து தான். ஜீவனுக்கு போகிற வாசல் அது குறுகலான ஒரு பாதை, அதை கண்டுபிடிக்கிறவர்களோ சிலர் அப்படின்னு சொல்லி நம்ம
மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். மத்தேயு 7:14 இருக்குது. அப்போ இந்த 2 வசனங்களும் வந்து இதற்கான இந்த இந்த இரண்டும் வெவ்வேறு அர்த்தத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் காரியம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் ஓடி வாருங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது அவர் இந்த உலகத்தில் ஜனங்கள் அவர்கள் தேவையில்லாத சுமைகளை சுமந்து கொண்டு தங்களையே வருத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு கிறிஸ்துவானவர் இளைப்பாறுதலை தருகிறார். அப்போ அவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது, கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் எனக்காக பாவங்களுக்கு மரித்தார் அப்படின்னு சொல்லி அதை ஏற்றுக்கொள்ளும் போது அவனுக்கு எல்லா விதமான நமக்கு எதிரடியாக இருந்த எல்லா தண்டனைகளையும் கிறிஸ்துவானவர் சிலுவையில் சுமந்து விட்டார். எனக்கு என்னன்னா ஆக்கினை தீர்ப்பு, எவ்வளவோ பாவங்களை நான் செய்திருக்கிறேன். இதற்கான தண்டனைகள் நியாயப்பிரமாணத்தின்படி ஏராளமான தண்டனைகள் இருக்குது. கடைசியாக ஆக்கினை தீர்ப்பு தான் இருக்குது. அப்போ இது எல்லாத்தையும் எனக்காக கிறிஸ்துவானவர் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொண்டு வரும்போது அங்கே நம்ம ரட்சிப்பின் முதல் படியில் வருகிறோம். இதுதான் அந்த முதல் வசனத்துக்கான அர்த்தம். ஆனால் இரண்டாவது காரியம், இது ஜீவனுக்கு போகக்கூடிய வாசல். அது வழி ஒடுக்கமாக இருக்கிறது, அது இடுக்கமான வாசல் வழி அப்படின்னு சொல்லி அங்கே மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 7வது அதிகாரத்தில் பார்க்குறோம். இப்போ இது இன்னொரு கோணம். இது என்னன்னா, நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை, இந்த கிறிஸ்தவ ஜீவியம், இதில் நம்ம கிறிஸ்துவை பூரணமாக வெளிப்படுத்தி கொண்டே இருக்கணும். நம்மளுடைய திருமணமோ இல்லை நமக்கு பிறந்த பிள்ளைகளோ இல்லை நமக்கு கொடுக்கப்பட்ட இருக்கிற குடும்பமோ பெற்றோரோ, இது எதுவுமே தற்செயலானது கிடையாது. அவர்களுக்கு மத்தியில் நாம் கிறிஸ்தவ ஜீவியத்தை பூர்ணமாக வெளிப்படுத்த வேண்டும். அதை கிறிஸ்துவின் நற்குணங்களை நாம் புரிந்து கொண்டு அதை வெளிப்படுத்த வேண்டும். இதுதான் அவருடைய நோக்கமும் குறிக்கோளுமாக இருக்குது. அப்போ நான் ஏற்கனவே சொன்னபடி தேவனுடைய பரிபூர்ண சித்தமும் நோக்கமும் கிறிஸ்துவை நம்ம பூரணமாக வெளிப்படுத்த வேண்டும். இதே போல் அர்த்தம் இருக்கிற இன்னொரு வசனமும் இருக்குது. அதை நம்ம வாசிக்கலாம். 2 கொரிந்தியரில் 3:18, ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அப்போ இதுதான் தேவனுடைய நோக்கமும் குறிக்கோளுமாக இருக்கிறது. அப்போ கிறிஸ்துவானவர் எப்படி இருக்கிறாரோ, பிதாவாகிய தேவன் அவர் ஆவியாய் இருக்கிறார். அப்போ அந்த சாயலுக்கு நம்ம முதலாக தேவன் படைத்தப்ப, ஆதாம் ஏவாளை உண்டாக்கினப்ப ஆதாம் எப்படி படைக்கப்பட்டானா, தேவ சாயலாக அவன் படைக்கப்பட்டான். தமது சாயலின்படியும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்னு சொல்லி தான் படைத்தார். ஆனால் அந்த படைக்கப்பட்ட மனிதன்கிட்ட அவன்கிட்ட ஜீவ ஆத்மா இருந்தது, தேவனுடைய சாயல் இருந்தது. அவன்கிட்ட பாவம் அவன் அது வரைக்கும் செய்யவில்லை. பாவம் செய்யாதவனாக, பாவம் இல்லாதவனாக அவன் சிருஷ்டிக்கப்பட்டான். எப்போ அவன் அந்த பாவத்தில் விழுந்து போனானோ, ஆனால் அவனால் பாவம் செய்ய முடியும். ஆனால் பாவம் இல்லாதவனாக படைக்கப்பட்டான். ஆனால் அவனுக்குன்னு ஜீவ ஆத்மா இருந்ததுனால அந்த ஆத்மாவின் மூலமாக அவன் முடிவு எடுக்க முடியும். அதில் தான் அங்கே பார்க்குறோம், ஏவாள் வஞ்சிக்கப்பட்டு காணப்பட்டார்கள். அவர்கள் படைக்கப்பட்ட போது அவர்கள்கிட்ட பாவம் இல்லை. ஆனால் தேவன் அவர்களுக்கு 2 விருட்சங்களை அங்கே ஏதேன் தோட்டத்தில் உண்டாக்கி வைத்தார். ஒன்று நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம், இன்னொன்று ஜீவ விருட்சம். அப்போ இது 2 அர்த்தங்கள். எப்பேற்பட்ட வாழ்க்கையை இவர்கள் தெரிந்து கொள்ளப் போகிறார்கள்? இவர்கள் உலக வாழ்க்கையை, அதாவது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் அப்படின்றது உலக வாழ்க்கை. அந்த உலக வாழ்க்கையை தெரிந்து கொண்டால் அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவீர்கள். அது மரணத்திற்கு நேராக அழைத்து செல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை. இரண்டாவது இன்னொரு சாய்ஸ், எதை அவர்கள் தெரிந்து கொள்ளலான்னா ஜீவ விருட்சம். அது யாருன்னா கிறிஸ்துவானவர். அந்த ஜீவ விருட்சம் யாருக்கு அடையாளமாக இருக்குன்னா, அது நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடிய கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்போ இந்த ஆதி மனிதன் அவன்
உண்டாக்கப்பட்ட போது தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்டான். அவன்கிட்ட எப்படி தேவன் பரிசுத்தராய் இருந்தாரோ அதே போல இவனும் பரிசுத்தனாக தான் சிருஷ்டிக்கப்பட்டான். ஆனால் அந்த இதற்கப்புறம் அவன் யாரை தெரிந்து கொள்ளப் போகிறான்? கிறிஸ்துவை தெரிந்து கொள்ளப் போகிறானா? ஜீவ விருட்சத்தை தெரிந்து கொள்ளப் போகிறானா? இல்லை நன்மை தீமை அறியத்தக்க சாவுக்கு ஏதுவான அப்பேற்பட்ட வாழ்க்கையை தெரிந்து கொள்ளப் போகிறானா அப்படின்னு சொல்லி தேவன் அவனை உண்டாக்கி வைத்தார். இவன் பாவம், அதற்கு முன்பாக இவன் கிட்ட பாவம் இல்லை. ஆனால் இவனால் தீர்மானிக்க முடியும், இவன்கிட்ட இருந்த அந்த ஆத்மாவின் மூலமாக அவன் எப்படி ஒவ்வொரு மிருகங்களுக்கும் அறிவு இருந்தது, அதற்கு பேர் வைக்கக்கூடிய அறிவு இருந்தது, பகுத்தறிவு அவனுக்கு இருந்தது. அதே போல் இவனுக்கு தீர்மானிக்கக்கூடிய அந்த சக்தியையும் அந்த ஜீவ ஆத்மாவில் வச்சிருந்தாரு. அதன்படி இவன் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் இவன் எடுத்துக்கொள்ளலாம், இல்லை கிறிஸ்துவை தெரிந்து கொள்ளணும்னா ஜீவ விருட்சத்தை தெரிந்து கொள்ளலாம். அங்கே தான் இவர்கள் தவற விட்டார்கள். இவர்கள் ஜீவ வழியை தெரிந்து கொள்வதற்கு பதிலாக பிசாசினால் ஏமாற்றப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு எதை தெரிந்து கொண்டார்கள்னா மரண வழியை தெரிந்து கொண்டார்கள், உலக வாழ்க்கையை தெரிந்து கொண்டார்கள். இன்னைக்கு நம்ம சொல்கிறோம், அந்த நிலையில் ஒருவேளை நம்ம இருந்திருந்தா கண்டிப்பாக நாம் ஏமாற்றப்பட மாட்டோம், நாங்கள் ஏமாந்திருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனால் எப்படி அவர்களுக்கு 2 வழிகளை தேவன் வைத்திருந்தாரோ இன்றைக்கும் உலகத்தில் பிறக்கக்கூடிய எல்லா மனுஷருக்கும் அதே 2 வழிகள் இருக்கிறது. ஒன்று, இந்த ஜீவனுக்கு நேராக வழி, நித்திய ஜீவனுக்கு நேராக நம்மை அழைத்து செல்லக்கூடிய கிறிஸ்து அப்படின்னு ஒரு வழி இருக்குது. இன்னொன்று, இந்த உலகம் பின்பற்றி போகிறதே இது இந்த உலக வாழ்க்கை, மாம்ச ரீதியான வாழ்க்கை. இன்றைக்கும் அதே 2 சாய்ஸ் தான் நமக்கும் தேவன் வைத்திருக்கிறார். இதில் நம்ம எந்த வாழ்க்கையை தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்றது தான். அவர்களுக்கும் நமக்கும் ஒரே நிலையில தான் இருக்கிறோம். ஏன்னா நம்முடைய பாவங்களுக்கான மன்னிப்பையும் அதற்கான தண்டனையும் ஏற்கனவே கிறிஸ்துவானவர் சுமந்து தீர்த்து விட்டார். உலக பாவங்கள் அனைத்தையும் அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். அப்போ அவரை ஏற்றுக்கொள்ளும் போது திரும்ப நம்ம ஆதாம் இருந்த நிலையிலையும் இன்னும் அதிகமான ஒரு நிலைக்கு போகிறோம். ஏன்னா ஆதி ஆதாம்கிட்ட ஜீவ ஆத்மா இருந்துச்சு, இந்த சரீரத்திற்கு உயிர்னு ஒன்று இருந்துச்சு. ஆனால் ஆவி, அவர்கள் பாவம் செய்தப்ப ஆவி மரித்து போனது. ஆனால் கிறிஸ்துவை நம்ம தெரிந்து கொள்கிறப்ப மறுபிறப்பை அடையும் போது நம்ம என்னாகிறோம், அந்த ஆவியிலையும் நம்ம உயிர்ப்பிக்கப்படுகிறோம். அப்போ ஆதாம் நிலையிலையும் நம்ம இன்னும் உயர்ந்த நிலைக்கு நம்ம போகிறோம். அப்போ இந்த வாழ்க்கையில் நம்ம எதை தெரிந்து கொள்கிறோம் அப்படின்றது முக்கியமான ஒரு காரியம். அப்போ இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே நம்ம வர்றப்ப கிறிஸ்துவின் சாயல் நம்மக்கிட்ட எப்படி ஆதி ஆதாமை படைக்கப்பட்ட போது தேவனுடைய சாயலாகவே படைக்கப்பட்டு இருக்கிறானோ, அப்போ இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தில் நம்ம ஓட ஆரம்பிக்கிறப்ப கிறிஸ்துவின் சாயல் நம்ம தரித்து கொள்ளணும். கிறிஸ்துவின் குணங்கள் நம்மக்கிட்ட பூர்ணமாக வெளிப்படணும். அப்போ இதுதான் தேவனுடைய நோக்கமும் தேவனுடைய திட்டமுமாக இருக்கிறது. அப்போ இதை எப்படி நம்ம பெற்றுக்கொள்கிறது, எப்படி கிறிஸ்துவின் சாயலை பூர்ணமாக வெளிப்படுத்துறது அப்படின்ற ஒரு காரியம் வருது. இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா எக்ஸசைஸ். எப்படி இந்த உலகத்தில் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதாவது நம்மளுடைய உடல் சரீரம் நம்மளுடைய உடலை நல்ல முறையில் ஆரோக்கியமாக வைக்கணும்னா இதற்கு நம்ம எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று செய்கிறோம், பயிற்சி அப்படின்னு சொல்லி ஒன்று செய்து கொண்டு இருக்கிறோம். நம்ம தேவையில்லாமல் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டோன்னா அதற்கான பலன்களும் நம்ம சரீரத்தில் உண்டாகுது. அப்போ இந்த உலகத்தில் நம்ம ஒரு பயிற்சியோடு தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். எந்த அளவு சாப்பிட்ணுமோ அந்தளவு தான் சாப்பிட்ணும். அதற்கு அதிகமாக சாப்பிட்டோன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வருது. அதே போல் இந்த உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணுன்னா அதுக்கு தினந்தோறும் காலை பயிற்சி மாலை பயிற்சி அப்படின்னு போகிறாங்க. 30 நிமிஷம் வாக்கிங், 3/4 மணி நேரம் வாக்கிங், நடைப்பயிற்சி அப்படின்லாம் போகிறாங்க. இதையெல்லாம் எதுக்குன்னா நம்மளுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய இரத்த ஓட்டம் நல்ல சீராக ஓடுவதற்காகவும் நம்முடைய சரீரம் நல்ல
பலனுள்ளதாக இருக்கிறதற்காகவும் இது எல்லாத்தையும் வந்து செய்கிறார்கள். ஓட்டப்பந்தயத்தில் ஓடக்கூடியவர்கள் அவர்கள் பரிசு பெறணும், ஒரு மெடல் எடுக்கணும் அப்படின்னா அதற்கான பயிற்சி அவர்கள் செய்கிறார்கள். அதற்கு தேவையான என்ன சாப்பாடு சாப்பிடணுமோ அதை சாப்பிட்றாங்க. அதே போல் ஓட்டம் ஓடணும்னா அதற்கு தேவையான எந்த உடையை போட்டால் நல்லா லைட்டாக இருக்குமோ, எந்த உடையை போட்டால் மெதுவாக இருந்து நல்லா வேகமாக ஓட முடியுமோ அதற்கான உடைகளை போடுறாங்க. அது மாத்திரமல்ல, தினந்தோறும் ஒரு பயிற்சியாளரை ஏற்படுத்தி வச்சு அதற்காக பயிற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். காலையில் ஓடுவாங்க, சாயங்காலத்தில் ஓடுவாங்க. இதற்காகவே தினந்தோறும் அவர்கள் பயிற்சி எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கையில் ஓடி ஒரு பந்தயத்தை ஜெயிப்பதற்கு இவ்வளவு முயற்சிகள் அவங்க செய்கிறாங்கன்னா, இப்போ இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வாழ்கிறதற்கு ஏதோ ஏனோ தானோன்னு அப்படின்றது கிடையாது. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் ஒரு பயிற்சின்றது ஒன்று தேவைப்படுகிறது. அதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து தீமோத்தேயுவுக்கு எழுதின நிருபத்தில் வந்து சொல்லுகிறார். அதாவது சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. அதாவது சரீர முயற்சி அதுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்குது. ஆனால் அதற்கான பிரயோஜனம் எப்படின்னா அற்ப பிரயோஜனம். அது ஏன்னா இந்த உலகத்தோடு அது முடிந்து விடுகிறது. ஆனால் தேவ பக்தியோ இம்மைக்கும் மறுமைக்கும் நித்திய ஜீவனாகையால் எல்லா வகையிலும் பிரயோஜனம் உள்ளது அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அப்போ தேவ பக்தி அது என்ன, அதை எதை குறித்து சொல்லுகிறார்னா அது ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ். எப்படி இந்த உலகத்திற்கு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், அதாவது உடல் ரீதியான பயிற்சி தேவைப்படுகிறது. நம்மளுடைய சரீரத்தை ஆரோக்கியமாக வைப்பதற்கு, தேவையான அளவு சாப்பிடுவதற்கும், இரத்த ஓட்டத்தை சீராக வைப்பதற்கும், ப்ரெஷர், சுகர் இதெல்லாம் கண்ட்ரோல்டாக வைப்பதற்கு எப்படி ஒரு உலக ரீதியாக மாம்ச ரீதியாக ஒரு பயிற்சி தேவைப்படுகிறதோ அதே போல் ஆவிக்குரிய பயிற்சி அப்படின்ற ஒரு காரியம் இருக்கிறது, மிகவும் முக்கியமானது. இந்த பயிற்சியில் ஆவிக்குரிய பயிற்சி கிறிஸ்துவை நம்ம பூர்ணமாக வெளிப்படுத்தணும்னா முதலாவதாக வேதத்தை நம்ம வாசிக்க வேண்டும். அதிக நேரத்தை நம்ம வேதத்தில் வாசிப்பதற்கு செலவிட வேண்டும். ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரமாச்சும் நம்ம வேதத்தை வாசிக்க வேண்டும். இதை வாசித்ததோடு நிறுத்துவது கிடையாது. அரை மணி நேரம் நான் வாசிச்சிட்டேன் அவ்வளோதான், அதற்கப்புறம் எனக்கும் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு அப்பேற்பட்ட வாழ்க்கைக்கு போயிடக்கூடாது. இந்த அரை மணி நேரம் நம்ம வாசிச்சிருந்தாலும் அதை அந்த நாள் முழுதும் வரக்கூடிய நேரங்களில் நம்ம அதை திருப்பி திருப்பி அதை பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இந்த வசனங்களை எப்படி, அதாவது தேவன் வந்து அவருடைய ஞானத்தை நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம், அவர் சுத்தமுள்ள மிருகங்கள் அசுத்தமுள்ள மிருகங்கள் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறார். இல்லை, மாடு ஆடு இவைகளெல்லாம் சுத்தமுள்ள மிருகங்கள். அந்த சுத்தமுள்ள, ஏன் மாடு ஆடு சுத்தமுள்ள மிருகங்கள்னா அதற்கு ஒரு முக்கியமான ஒரு குணம் இருக்குது. என்னன்னா அது சாப்பிட்ட உணவை எடுத்து அசை போடும். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இதை எடுத்து அசை போடும். ஏன் அசை போடுது? இதிலிருந்து நம்ம சுத்தம் உள்ளவர்கள், பரிசுத்தம் உள்ளவர்கள் அப்படின்னு ஏன் தேவன் நம்மை பரிசுத்தமாய் இருக்கும்படியாக அழைத்திருக்கிறார். அப்போ அதில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா அவைகள் எப்படி அசை போடுகின்றன. அதே போல் நம்ம அரை மணி நேரம் வாசிக்கக்கூடிய அந்த வேத வசனங்களை நம்ம வாழ்க்கையில் அப்பப்போ எடுத்து அசை போட்டு கொண்டே இருக்கணும். இந்த வசனங்களை நம்ம தியானித்து கொண்டே இருக்க வேண்டும். இதை ஆராய்ந்து கொண்டே இருக்கணும். இது எல்லாமே தான் அந்த ஆவிக்குரிய பயிற்சியில் வந்து அடங்குது. அப்போ இந்த வசனங்களை நம்ம எடுத்து திரும்ப திரும்ப தியானிக்கிறது தான் அசை போடுகிறது. அப்போ இந்த வசனங்களை தியானிக்க அசை போட அப்போ இது நம்மளை எப்படி மாற்றுதுன்னா கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக நம்மை மாற்ற ஆரம்பிக்குது. கிறிஸ்துவின் ரூபத்துக்கு ஒப்பாக நம்மை மாற்றிக்கொண்டே இருக்கும். நம்ம வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலையும் தேவன் ஏனோ தானோ நம்மளை உண்டாக்கி கொண்டு வரவில்லை. நமக்கு தேவன் வைத்திருக்கிற உறவுகள், நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒவ்வொருவரும், நம்ம படிக்கக்கூடிய பள்ளியோ கல்லூரியோ வேலை செய்கின்ற இடமோ, இது எல்லாத்தின் மூலமாகவும் நம்மை கிறிஸ்துவின் சாயலை பூர்ணமாக வெளிப்படுத்துவதற்காக நம்மை வைத்திருக்கிறார். அப்போ இது ஆவிக்குரிய பயிற்சி ரொம்ப முக்கியமானது. வேதம் வாசிக்கிறது ஒரு பயிற்சி, அடுத்து ஜெபிக்கிறது ஒரு பயிற்சி.
இதை நம்ம தினந்தோறும் இந்த பயிற்சிகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ இந்த காரியம்தான் நம்ம இடையில ஒரு இடத்துல பார்ப்போம். தேவன் கிறிஸ்து இயேசு கிறிஸ்து 3 சீடர்களை தெரிந்து கொண்டு அங்கே மறுரூப மலையில் மறுரூபமாக்கி கொண்டு திரும்ப வருவார். அப்போ வர்றப்ப ஒரு தகப்பன் அவர்கிட்ட கேட்பாரு, என் மகன் பிசாசினால் கொடிய வேதனை படுகிறான், அவரை நீங்கள் ஏதாச்சும் பண்ணுங்க, இவனை அநேக நாள் அந்த பிசாசு பிடிக்கிறப்ப அவனை தீயில தள்ளி விடுது, தண்ணியில் தள்ளி விடுது அப்படின்னு சொல்லுவார். அப்போ ஏன் சீஷர்கள்ட்ட நீங்கள் காமிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்கிறப்ப அவர்களால் கூடாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உடனே அவர் அந்த பிசாசை துரத்தி விடுவார். அதற்கப்புறம் அந்த சீஷர்களை பார்த்து கடிந்து கொள்வார். கடிந்து கொண்டு இப்பேற்பட்ட ஆவிகள் எதனால ஜெபம் உபவாசம் இப்பேற்பட்ட காரியங்கள்னால தான் போகுமே தவிர மற்றபடி அல்ல அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னா என்னன்னா அதை தான் அவர் கொண்டு வருகிறார். அதாவது ஜெபம் உபவாசம் அப்படின்னா இதுதான் அந்த ஆவிக்குரிய பயிற்சி. இது 17வது மத்தேயு 17வது அதிகாரத்தில் இது நடக்கும். ஆனால் நம்ம 9, 10 அந்த அதிகாரங்களில் வாசிக்கிறப்பயே சீஷர்களை என்ன பண்ணுறாருன்னா கிறிஸ்துவானவர் 2 பேராக தெரிந்து கொண்டு, சரி நீங்கள் போங்க, போய் என்னுடைய நாமத்தை அறிவிங்க, அங்கே போய் நீங்கள் அற்புதங்கள் செய்யும்படியாகவும் பிசாசுகளை துரத்தும்படியாகவும் அவர்களை ஏற்படுத்தி அவர்களை அனுப்புவார். இவர்கள் எல்லாம் போய் வசனங்களை அறிவித்து வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்கி பிசாசு பிடித்தவர்களை பிசாசை துரத்தி விட்டு கிறிஸ்து கிட்ட சொல்லுவாங்க, ஆண்டவரே உம்முடைய நாமத்தை சொன்னோம், பிசாசுகள்லாம் போச்சு அப்படின்னோடனே அப்போ அங்கே கிறிஸ்து சொல்லுவார், பிசாசுகள் போனதுக்காக நீங்கள் சந்தோஷப்பட வேண்டாம், உங்களுடைய நாமம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டதற்காக நீங்கள் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லுவார். அந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், ஏற்கனவே இவர்கள் யாருன்னா கிறிஸ்துவால் அவர்கள் ஏற்கனவே பிசாசை துரத்தினவர்கள் தான். அந்த 9, 10வது அதிகாரத்தில் இவர்கள் ஏற்கனவே பிசாசுகளை துரத்தினவர்கள் தான். ஆனால் ஏன் அந்த 17வது அதிகாரத்தில் அவர்களால் துரத்த முடியாமல் போயிடுச்சு அப்படின்றத யோசித்து பார்க்கணும். என்னன்னா அவர்கள் அந்த பெற்றுக்கொண்ட காரியத்தை அங்கே நாட்கள் போக போக எங்கேயோ அந்த பயிற்சி தொடர்ந்து அவர்கள் செய்யவில்லை. ஆவிக்குரிய பயிற்சி எப்படி இந்த உலகத்தில் வாழ்வதற்கு எக்ஸசைஸ், ஃபிசிக்கல் பாடிலி எக்ஸசைஸ் தேவைப்படுகிறதோ, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்வதற்கு நம்ம ஆவிக்குரிய பயிற்சி அப்படின்றது ஒன்று தேவைப்படுகிறது. அந்த காரியங்கள்லாம் அவர்கள் அங்கே தவற விட்டதுனால தான் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த 17வது அதிகாரத்தில் அவங்களால அந்த பிசாசை துரத்தி விட முடியவில்லை. இவ்வகையான ஜாதி பிசாசுகள் ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே ஒன்றி வேறு ஒன்றினாலும் போகாது அப்படின்னு சொல்லுகிறார். என்னன்னா இவர்கள் தாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த காரியத்தை அங்கே நாட்கள் போக போக இறங்கி போயிடுச்சு. அது அந்த காரியத்தினால தான் அவர்களால் அந்த இடத்துல துரத்தி விட முடியவில்லை. அப்போ இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு ஒரு ஆவிக்குரிய பயிற்சி ஒன்று தேவை. தினந்தோறும் நம்ம வேதத்தை வாசிக்க வேண்டும். வாசித்ததோடு மாத்திரமல்ல, அதை எடுத்து அசை போட்டு கொண்டே இருக்க வேண்டும். தினந்தோறும் நம்ம ஜெபிக்க வேண்டும், நம்ம உபவாசிக்க வேண்டும். உபவாசம் அப்படின்னா என்னன்னா கிறிஸ்துவுக்காக நம்ம உட்காந்து அங்கே உபவாசத்தில் என்ன நடக்குது அப்படின்னா நம்ம அதுவும் என்னன்னா ஒரு ரொட்டீனான ஒரு வாழ்க்கை ஓடிட்டுருக்கு. தினசரியாக நம்ம இந்த உபவாசத்துக்கும் அர்த்தம் இதுதான். என்னன்னா இது எல்லாமே நம்ம ஆவிக்குரிய ரீதியில் யோசிச்சு பார்க்கணும். உபவாசம் பழைய காலத்தில் எப்படி உபவாசித்தார்கள்னா நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை எப்படி இருக்குது, காலையில் எந்திரிக்கிறோம், அடுத்து சாப்பிட்றோம், அடுத்து தினசரியாக வேலைகளை செய்கிறோம், மத்தியானம் சாப்பிட்றோம், திரும்ப மத்தியானத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வேலையை செய்கிறோம், திரும்ப நைட்டு சாப்பிட்றோம், திரும்ப தூங்குகிறோம். இதுதான் நம்மளுடைய தினசரி வாழ்க்கை. இது ஒரு ஓட்டம் போல் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த உபவாசத்தில் என்ன நடக்குதுன்னா இதிலிருந்து ஒரு பிரேக் வருது, ஒரு பிரேக் வருது. அதன்படி என்ன பண்ணுறோன்னா இந்த தினசரி வாழ்க்கைக்கு ஒரு பிரேக் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம சாப்பிடாம அந்த நேரத்தை தேவ சமூகத்தில் உட்காந்துருக்குறோம். அதாவது நம்ம தினசரி ஓட்டத்திலிருந்து வரக்கூடிய பிரேக் தான் உபவாசம். அதே போல்
இது ஆவிக்குரிய உபவாசம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான காரியம். ஆவிக்குரிய உபவாசம் அப்படின்னா நம்ம தினசரி வாழ்க்கையில் நம்ம ஏதோ ஒரு சிந்தையோட ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஏதோ சில பழக்க வழக்கங்கள் நமக்குள்ளே ஒட்டிக்கொண்டே இருக்குது. பனைமரத்தினுடைய வேர்கள் ரொம்ப ஆழமாக, அதனுடைய வேர்கள் அங்கங்கே விட்டு விட்டு எங்கெங்கேயோ இருக்குது. அதே போல் நம்ம வாழ்க்கையில் பல வேர்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்குது. அதாவது இந்த ஆலமரத்தின் வேர்கள் அது அங்கங்கே எங்கெங்கேயோ போயிட்டுருக்கோம். ஒன்றுலேருந்து பிரிஞ்சு இன்னொன்று, அதுலேருந்து பிரிஞ்சு இன்னொன்று, அதுலேருந்து பிரிஞ்சு இன்னொன்றுன்னு சொல்லி எவ்வளவோ வேர்கள் இருக்குது. அதே போல் நம்ம வாழ்க்கையும் அதே போல் தான். பல விதமான வேர்கள் நம்ம வாழ்க்கையில் உண்டாக்கி இருக்குது. அப்போ இந்த கசப்பான வேர்களை நம்ம ஆராயணும். எந்த இடத்துல நம்ம தவறி கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்பப்போ பார்த்து அதையெல்லாம் நம்ம கட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதற்கு தான் ஆவியானவர் நமக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறார். அவர் செடி அவர் தான். அந்த செடியின் கொடிகள் நம்ம யோவான் 15வது அதிகாரத்தில் வாசிக்கிறபடி அவரில் நிலைத்திருப்பதற்காகவும் மிகுந்த கனிகளை கொடுப்பதற்காகவும் நம்மை சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ நம்மை என்ன சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்னா, இந்த மாதிரி தவறாக விடப்பட்ட வேர்களை எல்லாம் நம்ம கண்டுபிடித்து அதை ஆராய்ந்து அதை நம்ம வெட்டி கொண்டே இருக்க வேண்டும். இது எல்லாமே நம்முடைய பணியாக இருக்கிறது. இதை இப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கு யார் உதவி செய்து கொண்டிருக்கிறார்னா, ஆவியானவர் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். அவர் தேற்றரவாளன், அவர் துணையாளர். அவர் தொடர்ந்து இந்த வேலைகளை தான் நமக்கு செய்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவை போல் மாறுவதற்கு நம்மை அவர் வேலை செய்து கொண்டே இருக்கிறார். அப்போ இப்பேற்பட்ட பயிற்சிகளை நம்ம கிறிஸ்தவ ஜீவியத்தில் செய்ய வேண்டும், ஆவிக்குரிய பயிற்சிகள். அப்போ ஏற்கனவே அதை தான் கலைகளை கலைத்து போடுறது. அப்போ இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் உபவாசம் அப்படின்றது, இந்த உபவாசத்துக்குரிய ஆவிக்குரிய அர்த்தம் இதுதான். இந்த உலக கலாச்சாரங்களையும் இந்த உலக பழக்க வழக்கங்கள் எது தேவனுக்கு ஒவ்வாததாக இருக்கிறதோ அதை நம்ம ஆராய்ந்து பார்த்து அதை வெட்டி கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் இந்த ஆவிக்குரிய உபவாசமாக இருக்கிறது. அப்போ வேதம் வாசிப்பு, ஜெபம், உபவாசம், இப்பேற்பட்ட காரியங்கள் தினந்தோறும் நம்ம செய்து கொண்டே இருக்கணும். இதுதான் இந்த ஆவிக்குரிய பயிற்சி, ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ். அப்போ இப்பேற்பட்ட காரியங்களை தினந்தோறும் செய்ய தான் நம்ம கிறிஸ்துவின் சாயலை நம்மளால் வெளிப்படுத்த முடியும், கிறிஸ்துவின் தன்மையை நம்மளால் வெளிப்படுத்த முடியும். இப்போ நம்ம வாழ்க்கையில் கணவன் மனைவியாக இருக்கிறோம். ஒரு சின்ன உரையாடல்லையே நமக்கு அவ்வளவு சண்டைகள் வந்துடுது, அவ்வளோ பிரச்சனைகள் வந்துடுது, ஒவ்வாமை நிறையா இருக்குது. இதெல்லாம் நம்ம சரி செய்ய வேண்டும். அதாவது இந்த சண்டைகள் வராதபடி நம்ம, இந்த சண்டைகள் வர்றப்ப தான் நம்ம பொறுமையை நம்மளால் கற்றுக்கொள்ள முடியும். நம்ம வாழ்க்கையில் தேவன் கொண்டு வருகிற ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம கையாளுறப்ப அதன் மூலமாக எப்படி நம்ம பொறுமையை சம்பாதிப்பது, எப்படி பொறுமையை வெளிப்படுத்துவது, எப்படி அந்த இடத்துல அன்பை வெளிப்படுத்துவது. நமக்கு எதிராக ஏதாவது பிரச்சனைகள் வர்றப்ப, நமக்கு எதிராக யாராச்சும் செஞ்சுருப்பாங்க, அப்போ அவர்கள்கிட்டையும் நம்ம எப்படி தான் நடந்து கொள்ளணும்னா பொறுமையை தான் நம்ம கையாளணும். கிறிஸ்துவானவர் அப்படி தான் நடந்திருக்கிறார். அவருடைய போதனையும் அப்படி தான் இருக்குது. ஒருவன் உங்களை ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை திருப்பி கொடுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிறார். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அப்போ இதெல்லாம் எதை அவர் அதனால தான் பார்க்குறோம். பிதாவே, அவர் சிலுவையில் அறையப்படுறப்ப இப்படி தான் அவர் சொல்கிறாரு, பிதாவே, இவர்கள் செய்கிற காரியங்களை இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லுகிறார். அந்த இடத்துல அவங்க என்ன அறியாமையாக செஞ்சிட்டு இருக்காங்க? அவங்க கொலை செய்கிறோன்றது அவங்களுக்கு தெரியாதா? யாராவது கொலை செய்கிறது தெரியாமல் செஞ்சிட்டோன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவர் அப்படி தான் அவர் பேசுகிறாரு, அப்படி தான் ஜெபிக்கிறாரு. காரணம் என்னன்னா, அந்த உலகத்தின் அதிபதி அவர்கள் கண்ணை குருடாக்கி வச்சிருந்ததுனால தான் அவர்கள் உலக ஜென்ம சுவாபம் உள்ளவர்களாக இருந்து, இந்த உலக மக்களாக இருந்து, அப்படி இருக்கிறதுனால தான் அவர்கள் கொலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் கொலை செய்கிறோன்றது அவர்களுக்கு நன்றாக தெரியும். நம்ம கிறிஸ்துவின் சாயல், நமக்கு வரக்கூடிய சண்டைகள், நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், அதெல்லாம்
எதற்காக இது எல்லாமே நன்மைக்காக ஏதுவாக தான் நடைபெறுகிறது. அதை தான் நம்ம ரோமர் 8:28 நம்ம வாசிக்கிறோம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்போ நமக்கு மட்டும்தான் பிரச்சனை, மற்றவங்களுக்கு பிரச்சனை இல்லையா அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடாது. கிறிஸ்துவானவர் அவர் இந்த பூமிக்கு வந்தப்ப அவர் அவர் 2 தன்மை அவர்கிட்ட இருந்துச்சு. ஒன்று தேவகுமாரனாக அவர் வந்தார், இன்னொன்று மனுஷகுமாரனாக இருந்தார். 2 தன்மையுமே அவர்கிட்ட இருந்தது. ஆனால் இந்த உலகத்தில் அவர் அதிகமாக யாராக இருந்தார்னா மனுஷகுமாரனாக தான் அவர் அதிகமாக இருந்தார். அதற்கான வசனங்கள்லாம் இருக்குது. ஏன்னா இன்னொரு இடத்துல பார்க்குறோம், அவர் கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு அப்படின்னு சொல்லிலாம் ஒரு வசனம் இருக்குது. இந்த வசனங்களை வாசிக்கும்போது அவர் அதிகமாக மனுஷகுமாரனாக தான் இருந்திருக்கிறார் அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஏன் அவரே தேவகுமாரன், அவர் ஏன் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளணும் அவசியம் இருக்கா? அவர் எல்லா ரீதியிலையும் தேவனுக்கு கீழ்ப்பட்டு தான் இருந்தார். அவர் ஏன் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு அப்படின்னு சொல்லி வசனம் இருக்குது. ஏன் அவர் பாடுபட்டு தான் கீழ்ப்படிதல் கற்றுக்கொள்ளணுமா? அவர் ஏன் கீழ்ப்படியவில்லையா அப்படின்னு கிடையாது. அவர் ஒரு மாதிரியை நமக்கு வைத்திருக்கிறார். ஏன்னா கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வந்தது ஒரு நோக்கம் நமக்கு தெரியும், நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிறதற்காக வந்திருக்கிறார். அது ஒரு நோக்கம். ஆனால் அதோட இன்னொரு முக்கியமான ஒரு நோக்கம் என்னன்னா, அவர் மனுஷகுமாரன் அப்படின்னா அந்த ஆதி ஆதாம் அவர்கள் தவற விட்டதை இவர் நிறைவேற்ற வந்திருக்கிறார். என்னன்னா ஒரு மனுஷன் இந்த பூமியில் ஒரு மனுஷன் எப்படி பூரணமாக வாழ வேண்டும், எப்படி அவன் முழுமையாக வாழ வேண்டும் என்பதை காட்டுவதற்காகவும் அவர் இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். அப்போ தேவன் மனுஷனை குறித்த நோக்கம் என்ன? அந்த மனுஷன் எப்படி வாழ வேண்டும், எப்படி தேவனோடு உறவு கொண்டு பூரணமாக வாழ வேண்டும் அப்படின்றதை வெளிக்காட்டுவதற்காகவும் கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வந்திருந்தார். அப்போ நம்ம இந்த பூமியில் வாழ்கிறப்ப இப்படி தான் நம்ம வாழ வேண்டும். நம்ம ஏதோ நம்ம வாழ்க்கையில் தான் பிரச்சனை இருந்துச்சு, மற்றவங்களுக்கெல்லாம் இல்லை அப்படின்றது கிடையாது. கிறிஸ்துவானவருக்கும் நம்ம பூமியில் என்னென்னா சோதனைகள் இருந்ததோ அவரும் நம்மளை போல தான் வாழ்ந்திருக்கிறார். ஒரு தச்சனுடைய குமாரன், அதாவது 30 வயசு வரைக்கும் அவர் யாராக தான் இருந்தார்னா தச்சனுடைய குமாரனாக தான் இருந்தார். தச்சு வேலை செய்து கொண்டிருந்தார். கண்டிப்பாக யோசேப்பு சொல்லியிருப்பாரு, அப்பா நம்மக்கிட்ட ஒருத்தன் ஒரு மேஜை வாங்கினான்ப்பா, நீ போய் மேஜை வாங்கி நம்ம கொடுத்தாச்சு, ஆனால் காசு கொடுக்கலப்பா, நீ போய் என்னன்னு பார்த்துட்டு வாப்பான்னு சொல்லி அனுப்பியிருப்பார். இவரும் போய் அந்த வேலையை செய்து தான் இருந்திருப்பார். அப்போ அந்த இடத்துல என்ன, அப்போ அவர் உலக வாழ்க்கையாக வாழ்ந்துட்டு இருந்தார் அப்படின்றதில் இந்த உலக வாழ்க்கை வாழ்ந்தாலும் அந்த வாழ்க்கையிலையும் என்னதான் நம்ம வெளிப்படுத்தணும்னா கிறிஸ்தவ குணத்தை தான் அங்கே வெளிப்படுத்தியிருக்கணும். இவர் போய் பணம் கேட்டிருப்பார், கண்டிப்பாக அவன் திட்டமும் செய்திருப்பார், அந்த திட்டத்தை இவர் வாங்கியிருக்கவும் செஞ்சுருப்பார். எல்லா இடத்துலையும் அவர் பொறுமையாக தான் இருந்திருக்கிறாரு. அந்த எல்லா இடத்துலையும் அவர் பொறுமையை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அப்போ இதுதான் கிறிஸ்துவின் குணம். நம்ம கலாத்தியரில் வாசிக்கிறபடி அன்பு அதில் பிரதானமான குணம். இந்த அன்பு பூரணமாக இருக்கிறப்ப கண்டிப்பாக நீடிய பொறுமை நமக்கு வந்துடும், நற்குணம் நம்மக்கிட்ட இருக்கும், விசுவாசம் நம்மக்கிட்ட பூர்ணமாக இருக்கும், இச்சையடக்கம் நம்மக்கிட்ட இருக்கும். இந்த அன்பை ஒட்டி தான் மீதி எல்லா குணங்களும் ஒன்றோடு ஒன்று ஒட்டி இருக்குது. அப்போ கிறிஸ்துவானவர் 30 வயசு வரைக்கும் நம்ம ஒரு சாதாரண வாழ்க்கை தான் வாழ்ந்திருக்கிறார். ஆனால் அந்த வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் ஒரு பூரண மனுஷனாக அவர் வாழ்ந்திருந்திருக்கிறார். எல்லாத்துலேயும் தெய்வீக குணங்களை அவர் வெளிப்படுத்தி வாழ்ந்திருக்கிறார். அப்போ நம்ம அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழும்படியாக நம்மளை தேவன் அழைத்து இருக்கிறார். அப்போ நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறப்ப எல்லா இடத்துலையும் எல்லா ரீதியிலையும் நம்ம கிறிஸ்துவை பூர்ணமாக வெளிப்படுத்த வேண்டும், அவருடைய அன்பை நம்ம வெளிப்படுத்த வேண்டும். எல்லார்கிட்டையும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்கிறார். அப்போ எல்லா இடத்துலையும் நம்ம இப்பேற்பட்ட தன்மைகளை வெளிப்படுத்தணும். அப்போ இது எங்கே ஆரம்பிக்குது? குடும்பத்துக்குள்ளே தான் ஆரம்பிக்குது. இந்த குடும்பத்திற்குள்ளேயே நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கிறது இல்லை, அங்கே நமக்கு அங்கே நம்ம அவர்கள்கிட்ட அன்பை வெளிப்படுத்த வேண்டும். இதுதான் நம்ம பேதுரு எழுதின நிருபத்தில் நம்ம பார்க்குறோம். புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்கரிப்பாக இல்லாமல் இருதயத்திலிருந்து உண்டாகக்கூடிய சாந்தமும்
மனத்தாழ்மையுமாக இப்பேற்பட்ட குணங்களினால் உங்களை அலங்கரியுங்கள் அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ நிருபங்கள் தோறும் இதை தான் நம்ம வாசிக்கிறோம். கிறிஸ்துவின் குணங்கள் பூரணமாக நம்மை வெளிப்படுத்த வேண்டும். இதை எப்படி கிறிஸ்துவின் குணத்தை பூர்ணமாய் வெளிப்படுத்துவதுனா அதற்கு நம்ம ஆவிக்குரிய பயிற்சின்னு ஒன்று செய்து கொண்டே இருக்கணும். அப்போ தான் இந்த ஆவிக்குரிய பயிற்சியை செய்ய தான் இந்த ஆவிக்குரிய புலன்கள் நமக்கு திறக்கப்படுது, ஆவிக்குரிய கண்கள் திறக்குது, ஆவிக்குரிய செவிகள் திறக்குது. நம்முடைய இருதயம் அந்த இருதயத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த கடினமான அந்த ஒரு லேயர் இருக்குது. அந்த கடினமான காரியம் நீங்கி சதையான இருதயம் நமக்கு வெளிப்பட ஆரம்பிக்குது. சதையான இருதயம் தான் அந்த உழுத நிலம். அப்போ அந்த சதையான இருதயம் வர்றப்ப தான் கிறிஸ்துவின் வார்த்தை நமக்கு போக போக அது அங்கே உழுத நிலம் போல இருக்கிறதுனால அந்த பலன்களை நம்ம வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறோம். அதற்கு முன்பாக வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கடின குணன்றது உலகத்தோடு ஒத்து போகக்கூடிய ஒரு காரியம். அப்போ அந்த அதை தான் சொல்கிறாரு, நம்ம இருதயத்தின் நுனித்தோல் வெட்டப்பட வேண்டும். அப்படின்னா நம்ம இருதயம், கல்லான இருதயத்தின் நுனித்தோலை வெட்டும்போது உள்ளே இருக்கக்கூடிய சதையான காரியம் வெளிப்பட ஆரம்பிக்குது. சதையானது வெளிப்படுறப்ப கிறிஸ்துவின் வார்த்தை நமக்கு உள்ளே போய் செயல்பட்டு கொண்டே இருக்குது. ஒரு சின்ன சம்பவத்தோடு நான் முடிக்கிறேன். ஒரு அம்மா இருந்தாங்களாம். அவங்க தலையில் வெயிட்டு தூக்க முடியாமல் தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்களாம், நடந்து போயிட்டு. அப்போ அந்த வழியில் ஒரு லாரி டிரைவர் வந்தார். ஐயோ, இந்த அம்மா வயசானவங்களாக இருக்கிறாங்க, இப்படி ஒரு வெயிட்டை தூக்கிட்டு போகிறாங்களே, சரி வாமா நீங்கள் எங்கே போகணும் கேட்டிருக்காரு. இந்த ஊருக்கு தாங்க போகிறேன்னொடனே, சரி நானும் அது வழியாக தான் போகிறேன், நான் அங்கே இறக்கி விட்டுறேன், வாமா ஏறிக்கோன்னொடனே அந்த அம்மா ஏறியிருக்காங்க. ஏறிட்டு திரும்பவும் அந்த சுமையை அவங்க இறக்கி வைக்காமல் தலையிலே வச்சுருந்தாங்களாம். கொஞ்சம் நேரம் கழித்து டிரைவர் கேட்டாராம், என்னம்மா நீ கஷ்டப்பட்டு தூக்குறேன் தான் நான் உங்களை லாரியில் ஏற்றிக்கிட்டேன், ஆனால் திரும்பவும் எதுக்கு நீங்கள் இப்படி சுமையை தூக்கிட்டு இருக்கீங்கன்னொடனே அந்த அம்மா சொன்னாங்களாம், இல்லை நீங்கள் எனக்கு லிஃப்ட் கொடுத்ததே பெரிய விஷயம், இதில் எதுக்கு என்னோட வெயிட்டையும் இந்த லாரி தூக்கணும், அதனால தான் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ இதுதான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் இப்படி தான் நம்ம இந்த உலக கவலை அப்படின்ற ஒரு பாரத்தை நம்ம சுமந்து கொண்டு இதையே சுமந்துக்கிட்டு நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளே வந்ததுக்கப்புறமும் இந்த சுமை தான் நம்மளை அழுத்தி கொண்டே இருக்குது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள் அப்படின்னு அவர் சொல்லுகிறார். நம்ம சுமக்க வேண்டிய ஒரே சுமை என்னன்னா, அவருடைய நுகத்தை தான் நம்ம சுமக்க வேண்டும். அவருடைய நுகம், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லெகுவாயும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அப்போ நம்ம சுமக்க வேண்டிய ஒரே காரியம் என்னன்னா, கிறிஸ்துவை நம்ம வெளிப்படுத்த வேண்டும், கிறிஸ்துவை நம்ம சுமக்க வேண்டும். நாம் பாவங்களுக்கு தினம்தோறும் மரிக்க வேண்டும், சிலுவையை அனுதினமும் சுமக்க வேண்டும். சிலுவையை அனுதினமும் சுமப்பதுன்னா என்னன்னா, நம்மளுடைய மாம்ச இச்சைகள், நம்மளுடைய மாம்ச விருப்பங்கள், நாமே கண்டதையும் சுமந்து கொண்டிருக்கிறோம். அதையெல்லாம் தினந்தோறும் நம்ம சிலுவையில் ஆணி அடித்து விட்டு நம்ம கிறிஸ்து ஒருவரை தான் நம்ம சுமந்து செல்ல வேண்டும். அப்போ இப்பேற்பட்ட பயிற்சியை நம்ம, ஆவிக்குரிய பயிற்சியை நம்ம செய்வோம். இப்பேற்பட்ட காரியங்களை வைத்து கொண்டு ஓடுவோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார்.